ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எப்போதும் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம். நாம தான் ஆளுங்கட்சி. அதாவது மமதையில சொல்ல நினைச்சுக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினைச்சுக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்னைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. திமுக கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா குடியுரிமை திருத்த சட்டமா இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ற அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான்.